போகிற தருணத்தில் மண்ணுக்கு போக வேண்டியது 4 மனுஷங்களுக்கு போட்டுன்னு நாங்கள் முடிவு உடல் உறுப்புகளை தானம் செய்யலான்னு முடிவு பண்ணி இன்னைக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். பரிதாபமாக மூளை சாவு அடைந்தும் 8 பேருக்கு மறுவாழ்வு கொடுத்த இளைஞர். கனத்த இதயத்தோடும் வற்றாத கண்ணீரோடும் உடல் உறுப்புகளை தானம் செய்த பெற்றோர்கள். போற தருணத்துல மண்ணுக்கு போக வேண்டியது 4 மனுஷங்களுக்கு போட்டுன்னு நாங்க முடிவு நிக்கல்சனோட உடல் உறுப்புகளை தானம் செய்யலான்னு முடிவு பண்ணி இன்னைக்கு நாங்க கொடுத்துருக்கோம். ஹெல்மெட் போட்டு பாதுகாப்பா வண்டியை ஓட்டுங்கன்னு தம்பி இறந்த சோகத்தில் கோரிக்கை வைத்த சகோதரர். போகிற வகையில் ஹெல்மெட்டை போட்டு பத்திரமா போக வாழ வேண்டிய வயசு சேஃபா இருக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஏன்னா வீட்டுல எல்லாரும் நமக்காக காத்திருக்காங்க. சென்னை ஈக்காட்டூர் பகுதியை சேர்ந்த 26 வயதாகக்கூடிய நிக்கல்சன் அப்படின்ற இளைஞர் கல்லூரி படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு எலக்ட்ரானிக் வேலை பார்த்துட்டு வராங்களாமா. அவருடைய தந்தை ஒரு பெயிண்டரா இருக்காங்களாமா. வீட்டுல 4வது பையன் தான் இந்த நிக்கல்சனா. அவர் கடந்த 17ஆம் தேதி இருசக்கர வாகனத்துல ஹெல்மெட் போடாம சிப்காட் வழியா போயிருக்காங்களாமா. அப்போ எதிர்க்க வந்த ஆட்டோ மேல மோதி விபத்துக்குள்ளாக்கி இருக்கு. இதுல தலைகளை பலத்த காயமடைஞ்ச நிக்கல்சனை மீட்டு 2 தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சை அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க சிகிச்சை கொடுத்தும் பயனில்லை அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து சேலையூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க அவருக்கு தீவிர சிகிச்சையும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நிக்கல்சன் சிகிச்சை பலனின்றி மூளை சாவு அடைந்ததா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து மூளை சாவு அடைந்த இளைஞருடைய உடல் உறுப்புகளை தானம் செய்யறதுக்கு அவருடைய பெற்றோர்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்களும் முன் வந்திருக்காங்களாமா. இதனால 8 பேருக்கு மறுவாழ்வு கிடைக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த இளைஞருடைய சகோதரர் என்ன சொல்லி என்னுடைய தம்பி மூளை சாவு அடைந்தது ரொம்பவே வருத்தம் அளிக்குது. அவருடைய உடல் மண்ணுக்கு தானே போகுது அப்படின்னு சொல்லி நாங்க அதை தானமா கொடுத்துட்டோம். தயவு செய்து ஹெல்மெட் அணிஞ்சு வண்டி ஓட்டுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் பலரையுமே சோகத்துக்குள்ளாக்கி இருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.